வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிஎஸ்கே டீமுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அடி விழுந்திருக்கு. நம்ம கலீல் அகமது பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜூரி காரணமாக 2026லேருந்து பார்த்தீங்கன்னா ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு. இப்ப அவருக்கு பதிலா வந்து உமேஷ் யாதவ் வந்து சைன் பண்ண போறாங்கன்னு சோசியல் மீடியால வந்து ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இத பத்தி நம்ம முழுசா இந்த வீடியோல பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே மத்த டீம்ஸ பத்தி கொஞ்சம் பார்த்துருவோம். மும்பை இந்தியன்ஸ் நிலைமை பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பார்த்தீங்கன்னா மோசமா இருக்கு. பும்ரா மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய பிளேயர்ஸ் இருந்தும் அவங்களால ஜெயிக்க முடியல. ஆனா பஞ்சாப் கிங்ஸ் இந்த வருஷம் ரொம்ப டேஞ்சரஸா இருக்காங்க. கேப்பாக்லயும் சரி, வான்கடேலயும் சரி அடிச்சு தூக்குறாங்க. அடுத்து நம்ம தல தோனி பத்தி பேசியே ஆகணும். தோனி விளையாடுவாரா இல்லையான்னு சொல்லி டிக்கெட்ட வந்து சேல்ஸ் பண்றாங்க சிஎஸ்கே அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வந்து போயிட்டுருக்கு. ஒவ்வொரு மேட்சுக்கும் வந்து முன்னாடி தோனி விளையாடுவார்ன்னு நியூஸ் வருது. ஆனா கடைசியில பார்த்தீங்கன்னா வந்து அவர் டீம்ல இல்ல. ராஜஸ்தான் மேட்ச்ல ஆகட்டும், பெங்களூர் மேட்ச்ல ஆகட்டும் அவர் டீமோட டிராவலும் பண்ணல. இப்ப வந்திருக்க நியூஸ் படி பார்த்தீங்கன்னா வந்து, தோனி டீமோட நெக்ஸ்ட் மேட்ச் வந்து டிராவல் பண்ணியிருக்காரு. ஆனா, அங்கேயும் அவர் விளையாடாதது பார்த்தீங்கன்னா வந்து சந்தேகம் தான். வேணும்னே டக் அவுட்ல இருக்கலாம். மும்பை இந்தியன்ஸ் மேட்சுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து, அவர் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. ஏப்ரல் 26ஆம் தேதி சேப்பாக்ல நடக்க ஜிடி மேட்ச்ல தான் அவர் முழு ஃபிட்னஸோட வந்து விளையாட வாய்ப்பு இருக்காம். தோனி வராததுக்கு காரணம் வந்து அவருக்கு இருக்க காயம் தான். ஆனா வந்து அஃபிஷியல் நியூஸ் எதுவும் இன்னும் வரல. இப்ப வந்திருக்க நியூஸ் படி பார்த்தீங்கன்னா வந்து, தோனி டீமோட நெக்ஸ்ட் மேட்ச் வந்து டிராவல் பண்ணியிருக்காரு. ஆனா, அங்கேயும் அவர் விளையாடாதது பார்த்தீங்கன்னா வந்து சந்தேகம் தான். வேணும்னே டக் அவுட்ல இருக்கலாம். மும்பை இந்தியன்ஸ் மேட்சுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து, அவர் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. ஏப்ரல் 26ஆம் தேதி சேப்பாக்ல நடக்க ஜிடி மேட்ச்ல தான் அவர் முழு ஃபிட்னஸோட வந்து விளையாட வாய்ப்பு இருக்காம். தோனி வராததுக்கு காரணம் வந்து அவருக்கு இருக்க காயம் தான். ஆனா வந்து அஃபிஷியல் நியூஸ் எதுவும் இன்னும் வரல. நெட்ஸ்ல வந்து தோனி வந்து பயங்கரமா சிக்ஸ் அடிக்கிற வீடியோவ பார்க்கும்போது, அவர் இன்னும் டச்ல தான் இருக்காருன்னு தெரியுது. அவர வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்தி, டெத் ஓவர்ல மட்டும் வந்து ஆட வச்சா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ருத்ராஜ் வந்து அவர எப்படி வந்து யூஸ் பண்றாருன்னு வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ மெயின் மேட்டருக்கு வருவோம். கலீல் அகமதுக்கு பதிலா உமேஷ் யாதவ கொண்டு வரலான்னு அஸ்வின் கூட வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. 2020ல கேகேஆர் அணிக்காக உமேஷ் யாதவ் 16 விக்கெட் பார்த்தீங்கன்னா எடுத்துக் குடுத்துருக்காரு. ஆனா, இப்போ பார்த்தீங்கன்னா, அவருக்கு 38 வயசு ஆகுது. கடந்த 1 வருஷமா பார்த்தீங்கன்னா வந்து, அவர் பெருசா கிரிக்கெட் எதுவும் விளையாடல. வெறும் 3 ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச் தான் வந்து ஆடியிருக்காரு. இந்த நேரத்தில சிஎஸ்கே அவர எடுப்பாங்களான்னு சந்தேகம் தான். இப்போ இருக்கிற நிலைமைப்படி பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே புதுசா யாரையும் எடுக்காம, கையில இருக்க பிளேயர்ஸ வச்சு மேனேஜ் பண்ண பார்க்குறாங்க. ஸ்பென்சர் ஜான்சன் வரதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கலீல் அகமதுக்கு பதிலா உமேஷ் யாதவ் வந்தா நல்லா இருக்குமா? இல்ல வேற யாராவது எடுக்கலாமா? உங்க கருத்த பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாட்டா பை சி யூ.